Hello all, welcome to the video. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கூகுள் ஃபார்ம்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். நார்மலாக நம்ம நினைக்கிறத விட மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா 15 கூகுள் ஃபார்ம் டெம்ப்ளேட்ஸ் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அதை 15 விதமாக அந்த கூகுள் ஃபார்ம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கூகுள் ஃபார்ம்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு காலேஜ் படிக்கிறீங்க, ஃபைனல் இயர் படிக்க போகிறீங்க, இல்லை பிஜி படிக்கிறீங்க, எம்ஃபில் படிக்கிறீங்க, பிஹெச்டி படிக்கிறீங்க, என்ன படித்தாலும் சரி இந்த கூகுள் ஃபார்மில் தான் நீங்கள் வந்து கொஸ்டினர் வந்து க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வந்து நார்மலாக மேனுவலாக நம்ம பிரிண்ட் எடுத்து ஒருத்தர் கையில் கொடுத்து இதை ஃபில் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கும், ஆன்லைன்லேயே ஒரு லிங்க் அனுப்பிச்சுட்டு இதை ஃபில் பண்ணிடுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குது. அதில் வந்து நிறையா வேலையும் இருக்கவே இருக்காது. சும்மா நீங்கள் ஒரு ஃபார்ம் மட்டும் க்ரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும், டைமும் உங்களுக்கு சேவ் ஆகும், மணியும் சேவ் ஆகும் இல்லையா. அதுக்கு முன்னாடி இந்த 15 டெம்ப்ளேட்ஸ் சொன்னேன் இல்லையா, ஸோ அது என்னென்ன டெம்ப்ளேட்ஸ் எதுக்கு வந்து யூஸ் ஆகும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் சர்வே. அதாவது நார்மலாக ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு இல்லை காலேஜில் இந்த மாதிரி ஒரு செமஸ்டர்லாம் கம்ப்ளீட் ஆகும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேப்பர் ஒன்று கொடுப்பாங்க. ஸோ அந்த பேப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாஃபுடைய நேம் இருக்கும், நமக்கு வந்து ஸ்டாஃப்ஸுடைய நேம் எல்லாமே இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம டீச்சிங் வைஸ் என்ன ரேட்டிங் கொடுக்குறோம் அப்படிங்கிறத வந்து மேலே ரேட்டிங் கொடுத்துருப்பாங்க. அந்த இடத்துல நம்ம பாக்ஸில் வந்து டிக் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட், நம்மளுடைய ஸ்டூடெண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து என்ன இருக்குது அப்படிங்கிறத இன்ட்ரெஸ்ட் சர்வேவாக கன்வெர்ட் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன் ஸ்டூடெண்ட்டை. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் செக்இன். இப்போ வந்து நீங்கள் ஜாபுக்கு போகிறீங்க, அது வந்து ஆன்லைன் ஜாபாக இருந்தாலும் சரி, இல்லை கேம்பஸ்க்கே போய் நீங்கள் வேலை பார்க்குற மாதிரி இருந்தாலும் சரி, வந்தோடனே ஒரு சில கம்பெனிஸ் வந்து ஒரு கூகுள் ஃபார்ம் வந்து ஒன்று இருக்கும். ஸோ அது வந்தோடனே நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது வந்தோடனே உங்களுடைய ரொட்டீன், அது வந்து ரொட்டீன் ஒர்க்லாம் அந்த கூகுள் ஃபார்மில் இருக்கும். ஸோ உங்களுடைய ரொட்டீன் ஒர்க் டெய்லி பண்ணுற ஒரு வேலை இருக்கும் இல்லையா, அதாவது வந்தோடனே இமெயில் செக் பண்ணுறது, ஸோ அந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அந்த கூகுள் ஃபார்மில் நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதான் மார்னிங் செக்இன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் டேட்டா பேஸ். ஸோ இது வந்து செம்மையாக யூஸ் ஆகும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி இந்த ரெஸ்பான்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து ஒரு டேட்டாவாக கன்வெர்ட் பண்ணி கூகுள் ஃபார்ம் வந்து கொடுத்துரும். ஸோ தேர்டாக பார்த்தது ஸ்டூடெண்ட் டேட்டா பேஸ். நெக்ஸ்ட்டு வந்து ஷெட்யூலிங் ஃபார்ம். ஒரு ஷெட்யூல் போடுறதுக்கு பயங்கரமான யூஸ்ஃபுல்லான ஒரு கன்சிடரேஷனாக இருக்கும் இந்த கூகுள் ஃபார்ம்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து கோர்ஸ் இவாலுவேஷன். ஒரு கடைசியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த காலேஜ் ஃபைனல் இயர் படிக்கும்போதெல்லாம் வந்து சிலபஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ சிலபஸ் பற்றி ஒரு கொஷினர் வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்க. அதாவது இந்த கொஷினர், இந்த சிலபஸ், நீங்கள் படித்த சிலபஸை உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்ததா, நிறையா இன்ஃபர்மேஷன் கொடுத்துதா, ஸோ வரப்போகிற உங்களுடைய ஜூனியர்ஸ்க்கு நீங்கள் அந்த சிலபஸ் வந்து ஏதாவது அப்டேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, ஏதாவது சேஞ்சஸ் அதில் பண்ணணும்னு நீங்கள் சொல்கிறீங்களா, அந்த மாதிரி கீழே ஆப்ஷன்ஸ் கொடுத்து ஒரு ஃபார்ம் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அதான் கோர்ஸ் எவாலுவேஷன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 things, அதாவது எஸ்ஆர் நோ கொஷின்ஸ் கொடுக்குறது, செக் பாக்ஸஸ் கொடுக்குறது, அதுக்கப்புறம் கொஷின் மேக் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து அசஸ்மெண்ட் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா கூகுள் ஃபார்ம்ஸில் நிறையா பேர் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து செல்ஃப் கரெக்ஷன் குவிஸ். நார்மலாக ஒரு பெரிய கம்பெனிஸ்லாம் வந்து ஒரு இன்டர்வியூ இதெல்லாம் போகும்போது பார்த்திங்க அப்படின்னா செல்ஃப் கரெக்ஷன் குவிஸ் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக ஒரு அசஸ்மெண்ட் குவிஸ் டெஸ்ட் வந்து வைப்பாங்க. ஸோ அது வந்து அதுக்குமே கூகுள் ஃபார்ம்ஸ் நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் லெசன் பிளானர். நீங்களே வந்து ஒரு லெசன் க்ரியேட் பண்ணிவிட்டு, ஸோ அதுக்காக லெசன் பிளானர், அதாவது இது கம்ப்ளீட் பண்ணிட்டேன் நீங்களே வந்து உங்கள் செல்ஃப் எவாலுவேட் பண்ணிக்கிறதுக்கு கூகுள் ஃபார்ம்ஸ் வந்து பயங்கரமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய கூகுள் டிரைவ் இருக்கு இல்லையா, ஸோ கூகுள் டிரைவ் இதில் போனீங்க அப்படின்னா கூகுள் டிரைவ் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா நியூ அப்படிங்கிற இந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல கூகுள் ஃபார்ம்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து கூகுள் ஃபார்ம் வந்து இதில் தெரியுதா. ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்ம் டிஸ்கிரிப்ஷன். இப்போ வந்து நான் ஒரு ஜாப்க்கு வந்து நான் ஒரு வேக்கெண்ட் எனக்கு வந்து இருக்குது. ஸோ அந்த வேக்கென்சி நான் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறேன், நான் ஒரு ரெக்ரூட்டர். ஸோ எனக்கு வந்து அந்த கம்பெனியில் இருக்கிறத நான் ஃபில் பண்ணும் அந்த வேக்கென்சியை. ஸோ அதுக்காக நான் ரெக்ரூட்மெண்ட்காக இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுறேன். ஸோ என்னோட கம்பெனி பேர் நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், விசா கம்பெனி அப்படின்னு டைப் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து இது எனக்கு போல்டாக வேணும், அந்த மாதிரி நான் எடிட்டும் பண்ணிக்குவேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு டைட்டில், கொஷின், நேம். நார்மலாக நம்ம நேம் கேட்போம் இல்லையா,
ஸோ நேம் இந்த இடத்துல உங்களோட டெக்ஸ்ட் வந்து கிளிக் ஆகும். ஸோ ஷார்ட் ஆன்சர் இது வந்து என்ன நமக்கு வேணுமோ அதை நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஷார்ட் ஆன்சர் அப்படிங்கிறதுனால நேம்க்கு வந்து எப்போவுமே ஷார்ட் ஆன்சர் அப்படிங்கிறது போதும், அதனால நான் இது பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்துட்டு அடுத்தது திரும்பவும் அதே தான் நேம். இப்போ வந்து அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த், ஸோ இதுவும் ஷார்ட் ஆன்சர் தான். டேட் ஆஃப் பர்த் அப்படிங்கிறது வந்து சப்போஸ் ஷார்ட் ஆன்சர் இல்லாமல் டேட்டுங்கிறத நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல டேட்டுன்னு இருக்கு இல்லையா, ஸோ டேட் இது பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் வந்து அதே மாதிரி டூப்ளிகேட் போட்டு எஜுகேஷன். ஸோ இதுக்கு வந்து டேட் கொடுக்க முடியாது, ஸோ இதுக்கும் ஷார்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் இதில் வந்து ஆர் யூ willing to join immediately. ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஷார்ட் ஆன்சர் என்னால் கொடுக்க முடியாது. ஸோ எஸ் நோன்னு அவங்க வந்து டைப் பண்ணலாம், பட் ஆனால் வந்து செக் பாக்ஸ் கொடுத்துட்றேன். சாரி, இல்லை மல்டிபிள் சாய்ஸ் கொடுத்துறேன். ஸோ ஆப்ஷன் 1க்கு வந்து எஸ், நோ, அவ்வளோதான். ஸோ அதுவே வந்து ஆப்ஷன் காட்டிடுது. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் எனக்கு என்னென்ன கொஷின்ஸ் தேவையோ ஸோ அதை வந்து நான் இது பண்ணிக்கிறேன். சப்போஸ் இந்த நேம் வந்து ஃபில் பண்ணாமல் விட்டுருவாங்க இல்லையா, ஸோ அதுக்காக நான் ரெக்வயர்ட் கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஸ்டார் குட்டியாக ரெட் கலர் ஸ்டார் போட்டிருக்கோம் இல்லையா, ஸோ அது அப்படி இருந்தது அப்படின்னா அது வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு அர்த்தம். ஸோ ரெக்வயர்ட் கொடுத்துட்டேன்னா அது இம்பார்ட்டண்ட்டாக அவங்க ஃபில் பண்ண முடியாமல் சப்மிட் பண்ண முடியாது அப்படின்றதுக்கு ஒர்க்குள்ளே வந்துடும். ஸோ அந்த எலிஜிபிள் கூட வந்துடும். ஸோ கொஸ்டின் இது வந்து ஃபில் பண்ணல. ஸோ இதுதான் சாம்பிள். ஸோ ஒரு ரெக்ரூட்மெண்ட்டுக்கு இப்படி தான் எடுப்பாங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து கொஸ்டினர் வந்து காட்டுறேன். ஸோ சாம்பிள் கொஸ்டினர்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது. ஸோ அதெல்லாம் நான் வந்து காட்டுறேன் பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ஜாப் ஒரு பர்சனல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த மாதிரி வந்து நீங்கள் கொஸ்டின் நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து உங்களோட ஏஜ் குரூப், இது எல்லாமே ஆப்ஷனு, இதுவும் ஆப்ஷனு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செக் பாக்ஸஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருந்தது இல்லையா, ஸோ இதில் இந்த இடத்துல செக் பாக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருந்தது இல்லையா, அதுதான் இந்த ஆப்ஷன். ஸோ இது ரொம்பவே சிம்பிள். நீங்கள் கூகுள் ஃபார்ம் நார்மலாக க்ரியேட் பண்ணுறது. இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களோட தேவை என்ன இருக்கோ நீங்கள் வந்து ஆஃப்லைனாக போய் ஒருத்தர்கிட்ட கொஸ்டின் கொடுத்து ஒரு ஃபார்ம் கொடுத்து ஃபில் பண்ண சொல்கிறதுக்கு இந்த மாதிரி ஆன்லைன் அனுப்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு டைமும் சேவ் ஆகும், மணியும் சேவ் ஆகும். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காம பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஷேரும் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.